வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல். வாங்க இன்றைக்கி வந்து நம்ம செவ்வாய் பிள்ளையார் கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. அதாவது இதுக்கு ஒரு பாரம்பரிய கதையே இருக்குன்னு சொல்லலாம். அதாவது ஒரு தங்கச்சி தான் அண்ணன்களுக்காக வேண்டிக்கிட்டு ஏழ்மை நிலையை போக்கணும் அப்படின்னு விநாயகர் பெருமானை வேண்டிக்கிட்டு செஞ்சு வச்சு சாமி கும்பிட்ட ஒரு ரெசிபிங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. அதே சமயம் ரொம்ப சுலபமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பச்சரிசி வந்து நான் ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இது நார்மல் பச்சரிசி தான். பொங்கல் பச்சரிசி, மாவு பச்சரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் நார்மல் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு நல்ல தண்ணி ஊற்றி நல்லா கிளஞ்சிடணும். அழுக்கு போக நல்லா சுத்தமாக ஒரு 4-5 தண்ணி ஊற்றி நல்லா கிளஞ்சிட்டு நம்ம ஊற வைக்கணும். 1லேருந்து 2 மணி நேரம் ஊற வைக்கலாம். மேக்ஸிமம் வந்து 1 மணி நேரம் ஊற வைக்கணும். நல்லா கிளஞ்சிக்கோங்க. அப்போ அதில் உள்ள அழுக்கு இதெல்லாம் நல்லா போயிடணும். அப்போ தான் அந்த கொழுக்கட்டை வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது இது ஆக்சுவலி வந்து உப்பு போட்டு செய்ய மாட்டாங்க. இந்த ரெசிபி செய்யும்போது நம்ம இந்த நார்மலாக பூஜை பண்ணாமல் இந்த ரெசிபி நான் செய்ய போகிறதுங்கிறதுனால நான் உப்பு போடணும். உப்பு போடாமல் செஞ்சால் கண்டிப்பாக சாமி கும்பிடணும். அது ஒரு ஐதீகமான எந்த ஒரு ரெசிபியும் வந்து நம்ம மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுனால நான் வந்து உப்பு போட்டு செய்ய போகிறேன் இன்றைக்கி. இப்போ வந்து இந்த நல்லா வந்து இந்த அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். வாஷ் பண்ணி கிளஞ்சி எடுத்துகிட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம். நம்ம இதை எல்லார் வீட்லேயுமே வந்து நம்ம வந்து நார்மலாக பூரண கொழுக்கட்டை இந்த மாதிரி ரெசிபியெல்லாம் நிறைய செஞ்சுருப்போம். இந்த ரெசிபி வந்து தஞ்சாவூர், மன்னார்குடி பக்கங்கள்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி. அதாவது தை மாதம், ஆடி மாதம் அப்படியெல்லாம் செவ்வாய்க்கிழமையில் நைட் டைமில் வந்து இந்த பெண்கள் மட்டும் கும்பிட்ற ஒரு ரெசிபி இது. இப்போ இதை நல்லா ஊற வச்சாச்சு. 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா துணியில் வந்து இந்த மாதிரி காய போட்டுருங்க. ஃபேன் காற்றுல இந்த மாதிரி காயணும். அரிசி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா எடுத்து நல்லா ரொம்ப காய வேண்டாம். லைட்டாக ஈரப்பதம் இருக்கும். நம்ம எப்படி அதிரச மாவு இந்த கொழுக்கட்டைக்கெல்லாம் இடிப்போமோ அது மாதிரி நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும். கையில் தொட்டு பார்த்திங்கன்னா இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நல்லா இந்த ரவா சல்லடை இல்லைன்னா கொஞ்சம் நைஸாக இருக்கிற சல்லடை இதில் 2லேயும் போட்டு நீங்கள் சளிச்சிக்கணும். மாவு வந்து ரொம்ப வந்து ஃபைன் பவுடரெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தால் போதும். சளிச்சு எடுக்கும்போதும் கொஞ்சம் அந்த நம்ம வரவைய மாதிரி அந்த சளிச்சத்தை கூட இதில் போட்டுக்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டி வந்து நல்லாயிருக்கும் இந்த கொழுக்கட்டை. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வந்து நான் இப்போ வந்து சல்லடையில் போட்டு சளிச்சிக்க போகிறேன். இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கோங்க. மாவு வந்து ஈரமாக இருக்கும், லைட்டாக ஈரமாக இருக்கும். மாவு இப்படி எடுத்திங்கன்னா நல்லாவே நமக்கு வந்து ஒரு சாஃப்ட்னஸ் தெரியும். அந்த அதில் ஈரம் இருக்குங்கிறது நம்ம கைக்கு மட்டும் தெரியும். மற்றபடி மாவு வந்து நல்லா உதிராக இருக்கும். இந்த மாதிரி சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு 1/2 கிலோ மாவு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த சளிச்சோம்ல அதில் உள்ள அந்த கப்பியை இதில் கொஞ்சம் சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து குறகுறப்பாக இருக்கும். நம்ம கொழுக்கட்டை சாப்பிட்றப்ப கொஞ்சம் கிரச்சியாக இருக்கும். இதுக்கு நான் வந்து ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த ஒரு தேங்காயில் உள்ள தண்ணியை நான் எடுத்து வச்சுருக்கேன். 2 எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தேங்காயை திருவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி திருவி வச்சுக்கணும். சில பேர் தேங்காய் பால்லாம் ஊற்றுவாங்க. அது அவங்கவுங்க வழக்கம். நான் வந்து தேங்காய் பூ போடுவேன் எப்போதுமே. இந்த மாதிரி தேங்காய் பூ சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதில் தண்ணியெல்லாம் ஃபஸ்ட்டு எதுவுமே ஊற்றக்கூடாதுங்க. தேங்காய் தண்ணி ஊற்றி தான் இதை வந்து பிணையணும். இதை வந்து பச்சை தண்ணியோ வேறு எதுவுமே ஊற்றி சேர்க்கக்கூடாது. இது நான் நைவேத்தியமாக செய்யலை, இது வீடியோவுக்காக எடுக்கிறேன் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் உப்பு சேர்க்குறேன். கண்டிப்பாக உப்பு சேர்க்காம தான் செஞ்சு வச்சு சாமி கும்பிடணும். இப்போ தேங்காய் தண்ணி இப்போ முதல்ல இந்த தேங்காய் பூவோடையே சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா இந்த தேங்காய் பூவோடையே பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சிட்டு நல்லா அதில் உள்ள ஈரப்பதத்திலே ஏற்கனவே மாவும் கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுனால இந்த தேங்காய் பூ இந்த மாவு 2மே கோட்டிங் வந்து கரெக்டாக வந்துகிட்டே இருக்கும். இது வந்து நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இது வந்து வருமா வராதா அப்படிங்கிற உங்களுக்கு டவுட்டெல்லாம் வேண்டாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. இது சின்ன பிள்ளை விளையாட்டு மாதிரி இருக்கும் இந்த கொழுக்கட்டை செய்கிறது. அதாவது குழந்தைங்கள கூட உட்கார வச்சுக்கிட்டு செய்வாங்க. பாருங்கள், இப்போ வந்து தேங்காய் தண்ணியை நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். ஒரு தேங்காய்க்கு உள்ள 1/2 கிலோ மாவுக்கு நான் 1 தேங்காய்க்கு உள்ள தண்ணி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு தண்ணி வாட்டர் நிறையவே இருந்துச்சு. இல்லைன்னா நீ 2 தேங்காய் தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் நான் மாவு பிசைகிறத மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த கொழுக்கட்டை எதுக்கு செய்வாங்கன்னா, ஒரு தங்கச்சி வந்து ரொம்ப ஏழ்மை நிலைமையில் இருந்தாங்களாம். அப்போ வந்து 7 அண்ணன்களாம். அவங்களுக்கு வந்து ரொம்ப வறுமையாக இருந்தப்போ இந்த கொழுக்கட்டையை செஞ்சு வச்சு ஔவையார் பாட்டி சொன்னாங்களாம். இந்த கொழுக்கட்டையை செஞ்சு வச்சு அவங்க சாமி கும்பிட்டாங்களாம். அவங்க வீட்டில் எந்த ஒரு பொருளுமே இல்லையாம்மா. கொஞ்சோண்டு நெல், அரிசி, உப்பு எதுவுமே இல்லையாம். உப்பு கூட இல்லாமல் அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சான். ரொம்ப அதாவது வந்து நம்ம இந்த பெணெல்லாம் இருக்கிற இடத்துல போய் தான் நெருப்பே எடுத்துகிட்டு வந்துச்சான் அந்த பொண்ணு. அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் அந்த பொண்ணு வந்து இந்த கொழுக்கட்டையை செஞ்சு வச்சு நைட் டைமில் அர்த்தராத்திரியில் அது சாமி கும்பிட்டுச்சான். அப்போ தான் வந்து அவங்க குடும்பம் வந்து மேன்மைக்கு வந்துச்சுன்னு ஒரு கதை எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. அந்த கதை வந்து எல்லாருக்குமே தெரியும். பெரும்பாலான தஞ்சாவூர் பகுதியில் உள்ளவங்களுக்கு தெரியும். மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி ஒரு ரெசிபியெல்லாம் வந்து பெரும்பான்மையான பேருக்கு தெரியல. ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பாரம்பரியமாக கும்பிட்ற ஒரு விநாயகர் பெருமானுக்கே ரொம்ப பிடிச்ச ஒரு நெய்வேத்திய ரெசிபின்னு சொல்லலாம். இது வந்து ரொம்ப பெருசாக பொருளெல்லாம் தேவையில்லை. அரிசி, தேங்காய் இது 2 மட்டும் இருந்தால் போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நான் பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன்.
பிசைஞ்சு வச்சுக்கிட்டு நல்லா உருட்டிக்கணும். இதை 2 பகுதியாக நான் பிரித்து எடுத்துக்க போகிறேன். அதாவது வந்து அந்த பொண்ணு எப்படியெல்லாம் மனசில் நினச்சி அந்த அண்ணனுங்க வந்து நல்ல ஒரு வசதி வாய்ப்பு வரணும்னு அந்த சாமியை வேண்டுனுச்சுன்னா, அதாவது தான் வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் அது வந்து அந்த அந்த தட்டில் வந்து செஞ்சு வச்சதா ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, தான் வீட்டில் எதுவுமே இல்லை, அதாவது வந்து ஒரு ஒரு குடம் தோண்டி எல்லாமே வந்து ரொம்ப உடஞ்சி அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் அந்த பொண்ணு இருந்திருக்கு. அண்ணனுங்க ரொம்ப மேன்மைக்கு வரணும்னு நினச்சி அந்த தங்கச்சி கும்பிட்ட ஒரு ரெசிபி தாங்க இது நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது நல்ல மன உறுதியோடு நம்ம தெய்வீக அந்த மனசில் அந்த பக்தியோடு நம்ம செய்கிறப்ப கண்டிப்பாக எல்லாமே நம்பிக்கை தானே, நமக்கு வந்து நம்பிக்கையாக நம்ம செய்கிறப்ப எதுவுமே வந்து அது தோற்று போகாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த ரெசிபி நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் இதாக தான் நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு தெரியும், இது எங்கள் ஊர் பக்கம் உள்ளவங்களுக்கு ரொம்பவே தெரியும். இது மாதிரி ஒரு தட்டில் துணி போட்டுட்டு நீங்கள் தட்டுங்க, ரவுண்டாக தட்டுங்க. இந்த மாதிரி தட்டிட்டு இது வந்து தட்டு மாதிரி, அதாவது அந்த ஒரு கோட்டை மாதிரி சொல்லுவாங்க. அந்த அந்த பொண்ணு எதெல்லாம் நினச்சி அதை செஞ்சிச்சோ அதை தான் நான் எனக்கு செஞ்சிட்ருக்கேன் உங்களுக்கு முன்னாடி. இது ரெசிப்பியும் தாண்டி ஒரு ஃபீலிங்கான ஒரு கதைங்க. இது சொல்ல ஆரம்பித்தா ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருக்கணும், அது ரொம்ப லென்த்தியாக போகும், கேட்குறதுக்கு சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் வந்து இந்த ஸ்டோரி நீங்கள் யூடியூப்பில் அடித்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, தெரிஞ்சுக்கோங்க, தெரியலைன்னா தெரிஞ்சுக்கோங்க. செவ்வாய் பிள்ளையார் கொழுக்கட்டை ஏன் செய்கிறோம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வேணால் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ரவுண்டாக வந்து ஒரு தட்டு மாதிரி தட்டி வச்சிடணும். இது ஒரு வீட்டுக்கு ஒரு பெண்ணுக்கு ஒரு இது அப்படின்னு நாங்கள் செய்வோம், எங்கள் ஊர் வழக்கம். நைட்டில் எல்லா பெண்களும் சேர்ந்து ஆண்கள்லாம் தூங்கினதுக்கப்புறம் இது செஞ்சு சாமி கும்பிட்றது. நான் பூஜை செய்கிறதையோ வேறு எதையுமே காட்டலைங்க, நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம். நான் இதில் வந்து அந்த ரெசிபி எப்படி செய்யணும் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லி காமிச்சிருக்கேனே தவிர வேறு எந்த பூஜை செய்கிறது எதையுமே காமிக்கலை. இது அம்மி குழவி அந்த வீட்டில் அந்த பொண்ணு வீட்டில் என்னென்னலாம் இருந்துச்சு, அது எங்கெல்லாம் அந்த பொருளெல்லாம் என்னென்னலாம் சேகரிச்சிச்சு அப்படிங்கிற பொருளெல்லாம் 7 அண்ணனுக்கும் 7 கோட்டை. அந்த அண்ணன் வந்து பெரிய பணக்காரனாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தங்கச்சி வந்து 7 கோட்டை கட்டி வச்சு சாமி கும்பிட்டதா சொல்லுவாங்க. அப்புறம் வந்து அந்த பொண்ணு கண்ணில் என்னென்னலாம் பார்த்துச்சோ அதெல்லாம் வந்து அந்த அந்த தட்டில் செஞ்சு வச்சு சாமி கும்பிட்டதாகவும் சொல்லுவாங்க. அம்மி குழவி விளக்கு, அப்புறம் உடஞ்ச விளக்கு, பானை, குடம், உரல், இதெல்லாம் வந்து அந்த அந்த தட்டில், அதாவது அந்த தட்டில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஒரு நெய்வேத்திய ரெசிபி செய்கிறப்போ அதுக்கு வந்து ஆத்மார்த்தமாக செய்யுங்க, அது கண்டிப்பாக நம்மளுக்கு நம்பிக்கை தானே, நம்பிக்கையாக செய்கிறப்போ அது நடக்கும் நமக்கு. இது செஞ்சு வச்சு சாமி கும்பிட்டப்ப எல்லா செல்வ செழிப்பும் அந்த வீட்டுக்கு வந்ததாக சொல்லுவாங்க. இது ஆண்களுக்கு இந்த பெரும்பாலும் இந்த கொழுக்கட்டையை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம நெய்வேத்தியம் இல்லாமல் செஞ்சு சாமி கும்பிட்றப்போ ஆண்களுக்கு கொடுக்கலாம். இப்போ குடம் தோண்டி, அதாவது அந்த வீட்டில் என்ன அந்த பொண்ணு வச்சுருந்துச்சோ அது எல்லா ஒரு கொழுக்கட்டை, அப்புறம் தட்டு, டம்ளரு, குடம், நம்ம எப்படி இந்த சொப்பு குடம்லாம் வச்சு விளையாடுவோமோ அது மாதிரி எல்லாத்தையும் வந்து அந்த தட்டில் நம்ம செஞ்சு வைக்கணும். நமக்கு என்னெல்லாம் விருப்பமோ அதெல்லாம் செஞ்சு வைக்கணும். செஞ்சு வச்சுட்டு இதை நல்லா ஃபுல்லாக இருந்தால் ஒரு 2 உருண்டை எடுத்துக்கிட்டேன். 2 உருண்டையில் ஒரு உருண்டை தட்டையாக தட்டிட்டேன், இன்னொரு ஒரு உருண்டையை இந்த மாதிரி பொருளெல்லாம் செஞ்சு வச்சுட்டேன். நம்ம எப்படி மண்ணில் செஞ்சு நம்ம விளையாடுவோம் சின்ன பிள்ளையிலலாம், அந்த மாதிரி இது வந்து நம்ம செஞ்சு வைக்கணும். குடம், அந்த அம்மி குழவி, உரல், குடம், டம்ளரு எல்லாமே நான் செஞ்சு வச்சுட்டேன். உங்களுக்கு விருப்பம் என்னமோ அது நீங்கள் வேண்டிக்கிட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ அதை வந்து ஒரு இட்லி தட்டில் வச்சுட்டு நான் வந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வேக வச்சா போதுங்க. வேர்வை தண்ணி விழுகாமல் நீங்கள் வேக வச்சு எடுங்க. இதை நைட் டைமில் அந்த பூஜை செய்கிற முறையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா செஞ்சு கும்பிடுங்க. இல்லைன்னா இதை சும்மா அப்படியே சாமிக்கிட்ட வச்சு வேண்டிக்கிட்டு நீங்கள் சாமி கும்பிட்டு மனசதில் நினச்சதெல்லாம் நடக்கணும்னு வேண்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். ரொம்ப இப்போ வெந்து முடிச்சிருச்சு, எதுவுமே உடையலை, கிராக் ஆகலை. நான் வந்து மாவெல்லாம் கரெக்டாக இடிச்சிருந்தேன், எதுவுமே கிராக் ஆகலை, எதுவுமே உடஞ்சி போகலை, அப்படியே பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். ஒன்று கூட வந்து கிராக்கே ஆகலை. சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. நம்ம வாயில் போட்டு, அதுவும் தேங்காவும் அந்த தேங்காய் தண்ணியும் மட்டும்தான் நம்ம இதில் ஊற்றிருக்கோம். நல்லா இருக்கும், சாப்பிட்றப்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி நான் வந்து யூஸ்ஃபுல்லான முறையில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். பிடிச்சிருந்தா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதும் போல உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.